மக்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதையை மெந்தும் தொடர்வோம். நகுல சகாதேவர்களை தன் அற்புதமான வார்த்தைகளால் வென்ற பிராமணன், அவர்களுடன் நகுலா. இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை யாரிடமாவது சொல்ல முயன்றால் தலை 1000 துண்டங்களாக உடைந்து இறந்து போகும். சகாதேவா, இன்றிலிருந்து உனக்கு எதிர்காலம் வெறும் கனவாகவே இருக்கும். எதிர்காலத்தை கனவாக நீங்கள் நினைப்பதால் அது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமில்லை. எனவே வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார். இதையெல்லாம் வாசலில் பாண்டுராஜா பார்த்து கொண்டிருந்தார். ஒருமுறை பிராமணன் இப்படி கூப்பிட்டான். முதியவர்களே, என் மகன்கள் உங்களுக்கு முன் இறந்துவிட்டால் அவர்களின் தீக்குச்சியை உங்கள் வயிற்றில் வைத்து தகனம் செய்யுங்கள். அதன் அர்த்தம் என்ன? அந்த பிராமணனுக்கு முன் பாண்டுராஜாவின் பிள்ளைகள் இறந்தால் அவர்களுடன் பிராமணனும் இறக்க வேண்டும். அந்த பிராமணன் வாழ வேண்டும் என்றால் அந்த பிராமணன் கண்டிப்பாக பாண்டுராஜனின் குழந்தைகளை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். பிராமணன் வாக்குறுதி அளித்துவிட்டு செல்லும் போது பாண்டுராஜு சத்தமாகச் சொன்னான், கிருஷ்ணா. பிராமணர் சிரித்துக்கொண்டே திரும்பிச் சென்றார். அந்த பிராமணர் வேறு யாருமல்ல, ஸ்ரீகிருஷ்ணர். பாண்டவர்களை காக்கும் பொறுப்பு பகவான் கிருஷ்ணரே. பாண்டுராஜா உயிரிழந்தார். பாண்டுராஜாவை தகனம் செய்யும் போது நகுலனையும் சகாதேவனையும் உன் குழந்தைகளாக பார்த்துக்கொள். எங்கள் கணவரின் மரணத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் தான் காரணம் என்று குந்தியிடம் மாத்திரி நான் வாழத் தகுதியற்றவன் என்று கூறிவிட்டு பாண்டுராஜனின் உடலை தகனம் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த சுடுகாட்டில் குதித்து கணவனுடன் சேர்ந்து எரிந்து சாம்பலானாள். குந்தி தேவிக்கு மன்னன் பாண்டுவின் குழந்தைகளான பஞ்சபாண்டவர்களும் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவியும் உலகை வெறுத்தார்கள். குந்தி அந்த காட்டில் பாண்டவர்களுடன் வாழ்ந்தபோது தன் கணவன் வாழ்ந்த இடத்தை நினைத்து பார்த்து தினமும் தவித்துக் கொண்டிருந்தாள். இனி இந்த பர்ணசாலாவில் தங்க வேண்டாம். அரசர் போல் வாழ வேண்டிய என் மகன்கள் இப்படி காட்டை ஆள்வதை நான் விரும்பவில்லை. தங்களின் உரிமையான அரச சிம்மாசனம் தங்களுடையதா என்று பார்ப்பது என் பொறுப்பு என்று எண்ணி ஹஸ்தினாபுரம் செல்ல முடிவு செய்தாள். இங்கே ஹஸ்தினாபுரத்தில் 16 வயதான துரியோதனன் அதிகாரப்பூர்வமாக அரசராக இல்லை. ஆனால் அவர் விரைவில் ராஜாவாகி விடுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அப்போது பாண்டுராஜா சந்நியாசம் செய்ததாக செய்தி அனுப்பப்பட்ட நாளில் நானும் என் குழந்தைகளும் இப்போது இந்த ஹஸ்தினாபுரத்தின் அரசர்களாக இருக்கிறோம் என்று திருதராஷ்டிரா நினைத்தார். நான் வருங்கால அரசன் என்று துரியோதனன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது வெளியே பலத்த கூச்சல்கள் கேட்கின்றன. வெளியிலிருந்து என்ன வருகிறது? வெளியே வந்து பார்த்தான். எங்கு பார்த்தாலும் மக்கள் குழுவாக நின்று சத்தமாக கூச்சலிடுகின்றனர். மகிழ்ச்சியால், அலறல், வலியால் அல்ல. ஹஸ்தினாபுரம் பழைய நிலைக்கு திரும்பப் போகிறது என்று அனைவரும் கைதட்டி உரக்க கத்துகிறார்கள். ஏன் இப்படி எல்லாரும் கத்துகிறார்கள் என்று பார்த்தால், கூட்டத்தின் நடுவில் கைத்தறி புடவை அணிந்த ஒரு பெண்மணி, அவளுக்கு பின்னால் மிகவும் பளிச்சென்று அழகான 5 இளைஞர்கள். அவர்கள் குந்தி மற்றும் பாண்டவர்கள் அல்ல. திடீரென்று துரியோதனனின் உள்ளம் கனத்தது. கால்கள் நடுங்கத் தொடங்கி தன்னை அறியாமலேயே வியர்வை வழிய நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. பெருமூச்சு விட்ட நான் இந்த நிமிடம் வரை ஹஸ்தினாபுரத்தின் ராஜாவாக இருந்தேன். ஆனால் அவர்களை பார்க்கும்போது அவர் அரியணைக்கு போட்டியிடுவது போல் தெரிகிறது என்று நினைத்தார். அவர் வலி, ஆத்திரம் மற்றும் பயத்துடன் பின் நாற்காலியில் அமர்ந்தார். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படித்தாலே போதும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அல்லது வரும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு கதை படிப்பதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே. அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யாவின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். என்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். பாண்டுராஜரே, பாண்டு மன்னன் வாழும் வரை ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அதனால் பாண்டுராஜனின் பிள்ளைகள் மீண்டும் அரசர்களாக வருவார்கள் என்று ஹஸ்தினாபுரத்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பீஷ்மர், திருதராஷ்டிரா, காந்தாரி, துரியோதனன் மற்றும் அவனது இளைய சகோதரர்கள் அனைவரும் புன்னகைத்து அவர்களை கோட்டை வாயிலுக்கு அழைத்தனர். ஆனால் துரியோதனனின் இதயத்தில் வெறுப்பு விதை விதைக்கப்பட்டது. பாண்டவர்கள் கோட்டையில் மகிழ்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும். துரியோதனனால் பார்க்க முடியவில்லை. பீமன் அனைவரையும் விட மிகவும் வெறுக்கப்பட்டவன். ஏனென்றால் பீஷ்மருக்கு பீமனை மிகவும் பிடித்திருந்தது. குண்டாகவும் வலிமையாகவும்
விளையாட்டுத்தனமாகவும் இருந்த பீமனை கோட்டையில் இருந்த அனைவரும் விரும்புவது துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. அதுவரை மல்யுத்த போட்டியில் துரியோதனனை யாராலும் வெல்ல முடியாது. அதனால்தான் துரியோதனன் பீமனிடம் எல்லார் முன்னிலையிலும் தன்னுடன் மல்யுத்தம் செய்யச் சொன்னான். அனைவரும் ஆர்வத்துடன் வந்து பார்த்தனர். சண்டை என்பது வேடிக்கைக்காக என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் துரியோதனனுக்கு அது தன் மேலாதிக்கத்தை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு மட்டுமே. துரியோதனனும் பீமனும் வளையத்திற்குள் நுழைந்தனர். எல்லோருக்கும் என்ன நடக்கிறது அதை ஆர்வத்துடன் பார்க்கிறார்கள். அப்போது துரியோதனன் பீமனுடன் போரிட்டான். இந்த மல்யுத்த போட்டியில் எந்த மகடேயும் இதுவரை என்னை வென்றதில்லை. இன்று ஒரே நொடியில் உன்னை பார்த்தேன். துரியோதனன் திடீரென்று காற்றில் மிதப்பது போல் உணர்ந்தான். தலையின் வலது பக்கம் தரையை தொட்டது. உடனே அவன் தலையின் இடது பக்கம் ஏதோ தாக்கியது. காற்றில் விழுந்தான். கழுதை போல் விழுந்தது. வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது. இது ஒரு நொடியில் நடந்தது. துரியோதனன் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நினைவுபடுத்த முயன்றான். ஒரு கணம் முன்பு துரியோதனன் பேசிக் கொண்டிருந்த போது அவன் பேச்சை முடிப்பதற்குள் பீமன் துரியோதனனின் கால்களை பிடித்து மேலே தூக்கி இடது மற்றும் வலதுபுறமாக தரையில் வீசினான். உடனே துரியோதனன் தரையில் விழுந்தான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோரும் பீமனின் வலிமைக்கு விசிறிகளாக மாறினர். துரியோதனன் எழுந்து வெட்கத்துடன் ஓரமாகச் சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து அழுகிறான். எல்லோரும் பீமனிடம் சென்று அவனை புகழ்கிறார்கள். துரியோதனனிடம் யாரும் வரவில்லை. எல்லோரும் பீமன் பக்கம் இருக்கிறார்களா, என் பக்கத்தில் யாரேனும் இருக்கிறார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு கை துரியோதனனின் தோளை தொட்டது. அவள் அவனை அருகில் அழைத்து அணைத்தாள். அது யாருடைய கை என்று தெரியுமா? சகுனம். பீஷ்மரின் குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் அழிக்க பல வருடங்களாக காத்திருந்த ஷாகுவுக்கு இப்போது வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆதி துரியோதனன் வடிவில் தனது பழிவாங்கலை திருப்திப்படுத்த புத்திசாலித்தனத்தால் மட்டுமே வெல்ல வேண்டும் என்று நினைத்தான். தற்போது ஹஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சார்ந்துள்ளது. இவர்கள் இருவருக்குள்ளும் சண்டை வந்தால் ராஜ்யம் தானாக அழிந்துவிடும். பாண்டுகள் புத்திசாலிகள். என் விளையாட்டுகள் அவர்களுடன் நீண்ட காலம் நீடிக்காது. துரியோதனனும் புத்திசாலிதான். ஆனால் அவன் சுபாவமுள்ளவன். அவசர கோபம் தேவைப்படும் போது வேலை செய்யாது. எனவே துரியோதனன்தான் எனக்கு சரியான தேர்வு என்று சகுனி நினைத்தார். சகுனி எப்பொழுதும் பாண்டவர்களை ஆதரித்தார். அவர் எப்போதும் பாண்டவர்கள் வெற்றி பெற விரும்புகிறார். ஆனால் துரியோதனனுக்கு விசுவாசமாக இருக்கிறார். பிறகு முழுக்கதையும் கடா இஷ்டம் போல் நடக்கிறது. மகாபாரதத்தின் சிறப்பு என்னவெனில் ஒவ்வொருவரும் கதையை வழிநடத்துவதாக நினைக்கிறார்கள். ஆனால் முழுக்கதையும் ஜெகன் நாடகத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணரால் பின்னால் இருந்து இயக்கப்படுகிறது. மகாபாரதத்தின் முழுக்கதையும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடக்கிறது. கிருஷ்ணர் வெறும் விருந்தாளி. ஆனால் கதையின் அனைத்து திருப்பங்களும் கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டவை. சகுனி துரியோதனனை ஒருபுறம் அழைத்துச் சென்றான். பிறகு துரியோதனனும் மாமாவும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் கோபம் குறையவில்லை. மாமாவும் அப்பாவும் என்ன செய்வது என்று சொல்லுங்கள். அவர்களை சிரிக்க வைக்கவும். சகுனி துரியோதனன், முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நினைப்பதை வெளிப்படுத்தாமல் இருக்க கடவுள் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துள்ளார். உங்கள் மூளையில் உள்ளதை மற்றவர்களிடமிருந்து மறைக்க, உங்களை சந்தேகிக்காமல் இருக்க, எல்லோருடனும் அன்பாக இருப்பது போல் நடிக்க, எல்லோரும் உங்களை நம்புவதற்காக. வார்த்தையே ஆயுதம். அந்த ஆயுதத்தால் அனைவரையும் வெல்ல வேண்டும். நேரம் கிடைக்கும்போது பழி வாங்குவேன் என்று கம்மக மெதுவாக துரியோதனனின் மனதில் விஷத்தை செலுத்தினான். மாமா எனக்கு உதவுகிறார் என்று நம்பிய துரியோதனன், சரி மாமா, இனிமேல் நீதான் எனக்கு ஆசான் என்றான். நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் என்றார். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள கண்டென்ட் வேறு லெவலில் இருக்கும். தவறவிடாதீர்கள். வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோ கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மீண்டும் சந்திப்போம்.